குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அது எப்படி முடிஞ்சது, அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்தலாம். ஒரு நல்ல கேப் அப் கிடைச்சிது. நிஃப்டி 50ல 80 பாயிண்ட் 85 பாயிண்ட் கிட்ட கிடைச்சிது. கிடைச்ச உடனே நல்லா மேலே போச்சு. நம்ம இந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி மேலே போச்சு. மேலே போயிட்டு அகைன் மேலே போயிட்டு டவுன் ஆச்சு. அகைன் இந்த நம்ம ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டாக எடுத்துது. நான் இந்த இடத்த தான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கால் கொடுத்தேன், இந்த இடம் எடுங்க அப்படின்ட்டு. இந்த இடம் பாருங்க பர்ஃபெக்டா, ஏன்னா அது சப்போர்ட்டை ரெசிஸ்டண்டா ஹிட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ட் 26,043 நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்த மிஸ் பண்ணவங்க இங்க கண்டிப்பா எடுத்துருக்கலாம். இங்கேயே ஒரு கால் கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. இந்த இடம், அதாவது ஒரு புட் ஆப்ஷனை பிஇ சைட்ல இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட். இன்னைக்கு இந்த 9:45 10:30 ஃபுல்லா கீழே தான் வந்தது. இந்த இடம் நமக்கு நல்ல ப்ராஃபிட். ரெண்டு இடமும், அதாவது இந்த இடத்தையே ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். இங்க விட்டவங்க இந்த இடத்த கண்டிப்பா எடுத்திருக்கலாம். ஏன்னா அது நமக்கு அதை டச் பண்ண உடனேயுமே மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆச்சு. நல்லாவே ரிவர்ஸ் ஆச்சு. நல்ல ரிவர்ஸ் ஆயிட்டு நல்ல ப்ராஃபிட்டும் கொடுத்தது. மார்க்கெட் நல்லா கீழே வந்தது. என்ன ஒன்று, இந்த 25,920 டச் பண்ணணும்னு நினைச்சேன். அது வராம 25,940 வரையும் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. மார்க்கெட்ல இன்னைக்கு வேர்ல்டு இண்டெக்ஸ் எல்லாமே நல்லா முடிஞ்சதுனால இவன் ஃபர்தரா மேல போயிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம ரெசிஸ்டன்ட் ஒரு 11:45 இருந்து அங்கேயே தாங்க இருந்தான். 2:30 வரையும் இல்லை, ஆமா 2:45 வரையும் அங்கேயே தான் இருந்தான். ஸோ மார்க்கெட்ல 5 நிமிஷத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இத்தனை கேண்டில் இருக்கு அப்படின்னு நம்மள மீறி எப்படி இவ்வளோ கேண்டில் வந்ததுன்னு பார்த்தா அது 5 மினிட்ஸ்ல இருக்கு. 50 மினிட்ஸ்ல இப்போ கிளியரா இருக்கா. இந்த இடம் தான் நான் சொன்னது. இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டானா கீழே வந்தானா இங்க ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட் பாருங்க 11:45. நான் சொன்ன மாதிரி 11:45 இருந்து 2:45 வரையும் ஒரு சைடு வேலையே அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு கீழே இறங்கிட்டு, கீழே இறங்குறதுன்னா அந்த 26,000 வரையும் இறங்குறது, மறுபடியும் அந்த 26,043 தோற்றுறது. இதே தான் இருந்தா 11:45 இருந்து 2:45 வரையும் 3 மணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தது. பட் அதுக்கு மேல அது க்ளோஸ் ஆகல. அகைன் கீழே தான் முடிஞ்சிருக்கு. அகைன் நம்ம அந்த ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டா எடுத்து அந்த இடத்துல முடிஞ்சிருக்கு 26,043. ஸோ நமக்கு இந்த ஒரு இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் யூஸ் பண்ணியிருந்தா. அப்படி இந்த இடத்த கூட மிஸ் பண்ணுமா, இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டதுக்கு அப்புறம் எடுத்துருக்கலாம், இங்க எடுத்துருக்கலாம். பட் ஒரு தைரியமா இருந்தா மட்டும்தான் அந்த இடம்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்க முடியும். ஆனா இந்த இடத்த ஸ்ட்ராங்கா, ஏன்னா நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ட்டையோ ஒரு சப்போர்ட்டையோ ஃபர்ஸ்ட் டைம் போய் டச் பண்ணும் போது கண்டிப்பா அது ரிவர்ஸ் தான் ஆகும் அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் டைம் தான் டச் பண்ணியிருக்கான். 9:15 9 வரையும் இது, 9 9:45 இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ண உடனே கீழே ஃபர்தரா நல்லா இறங்குச்சு. ஓகேங்களா. இதுதான் நிஃப்டி 50ல இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட். சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா, சென்செக்ஸ்ல நம்ம சப்போர்ட்டை தான் எடுத்தான். அதுவும் ஒரு நல்ல கேப் அப் கிடைச்சிது. கேப் அப் கிடைச்சி மேலே போனா நம்ம ரெசிஸ்டண்ட்டெல்லாம் ஸ்ட்ராங்கா தொடல, அங்கிருந்து ரிவர்ஸ் ஆச்சு. பட் நம்ம சப்போர்ட்டை அவன் டச் பண்ணிட்டான். 85,016 85,016லயே தான் இருந்தான். எப்போ 10:15 இருந்து 10:45 வரையும். அப்புறம் 11 மணில இருந்து சல்லுன்னு மேல போயிடுச்சு. 85,337 வரையும் போயிடுச்சு. என்ன ஒண்ணு, அந்த ரெசிஸ்டண்ட்டை போய் நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் 85,337 தொடலைன்னா ஒரு 7 பாயிண்ட்ல தான் வெளியே, 7 பாயிண்ட் தான் கம்மி அதை தொடாம இருக்கிறதுக்கு. ஸோ இந்த இடம் யூஸ் பண்ணிருக்கலாம் 11 மணிக்கு வந்த புல்லிஷ் கேண்டில். இது ரெண்டுமே நம்ம, இது சப்போர்ட்ல எக்ஸாக்டா சென்செக்ஸ் நம்ம சப்போர்ட்டை தான் தொட்டுட்டு மேல போயிருக்கான். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் தொடும் போது கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா நீங்க போட்டிருந்தா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிட்டு இருக்கும். ஆனா அடுத்த கேண்டில், அதுக்கடுத்த கேண்டில்லாம் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்காது. அதாவது அந்த சப்போர்ட்ல கேண்டில் ஸ்டிக்ஸோட அதோட ஹைட்டு, அதோட வித்து
அது எப்படியாப்பட்ட கேண்டில் செக்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். மார்க்கெட்ல அடுத்த கேண்டில் என்ன வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷ். ஏன்னா இந்த இந்த 85,000ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் போகும்னு நினைச்சேன். இவங்க எப்பா பார் கேப்பை விட்டுட்டு போறாங்க, அதுக்கப்புறம் இறங்குறாங்க. நிப்டி 50 அந்த கேப் இன்னும் ஃபில் ஆகல. பாருங்க இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. இந்த கேப்பை அவன் ஃபில் பண்ணணும். அது எப்போ? இதோட மண்டே தான் மார்க்கெட்டு. ஸோ அப்போ இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் இங்க வந்து சப்போர்ட்டா மாறுது. இதை வந்து அவன் டச் பண்ணணுங்க. இதை டச் பண்ணாதான் மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும். அதாவது 25,903 கண்டிப்பா அவன் டச் பண்ணியே தீரணும். வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அது ஃபர்தரா 25,000 ஆல் டைம் ஆகி போதோ என்னவோ. இதுதான் இன்னைக்கான நிப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட். வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம நிப்டி 50 இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு 148 பாயிண்ட் கிட்ட ஏறி முடிஞ்சிருக்கான். பாருங்க டவ் 646. நான் நேற்று சொன்னேன்ல டவ் அவன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மேல போயிடுவான் அப்படின்னு போயிட்டான். S&P 15 பாயிண்ட், நாஸ்டாக் கம்போசிட் அவன் மட்டும் மைனஸ்ல இருக்கான். FTSE 27 பாயிண்ட் பிளஸ்ல, CAC 46 பிளஸ், DAX இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 66.86 இருக்கு. நிக்கி 688 பாயிண்ட், ஹாங்செங் பிளஸ், ஷாங்காய் கம்போசிட் பிளஸ், எல்லாமே பிளஸ். இண்டெக்ஸ் எல்லாமே. இதுல இந்த கோல்டு இன்னைக்கு பாருங்க ஆல் டைம் ஹையே தாண்டிட்டாங்க. 4,373 உச்சம். இன்னைக்கு போன ஹையஸ்ட் உச்சம் 4,373. அதாவது இன்னைக்கு சொல்றேன், அதோட ஆல் டைம் ஹை அதையும் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போன உச்சம் இவ்வளவு போயிருக்கு. ஸோ அந்த 4,200 இருந்து 4,280 க்ளோஸ் பண்ணிட்டு வேற அடுத்த லெவலுக்கு போயிருக்கு இந்த கோல்டு. ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட் எப்படி இருக்கு? யூஎஸ் ஃபியூச்சர் மார்க்கெட்டு 112 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆகுது. இப்ப டைம் வந்து 5 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எப்படி இருக்கு? -128 இருக்கு. இவன் மட்டும் ஏன்னா அங்க டெக்ஸ்டாக்ல ஏதோ ஒரு ரிசல்ட் சரியில்லை, ஆரக்கல். அந்த ரிசல்ட் சரியில்லாதனால இது ஃபர்தரா இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களோட மார்க்கெட்டை நம்ம போய் செக் பண்ணா யூஎஸ் மார்க்கெட்டை பாருங்க, நான் சொன்ன அந்த ரெசிஸ்டன்ட்டை உடைச்சி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான் டவ் ஜோன்ஸ். நாஸ்டாக்கு அவன் இன்னும் நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ட்டை தொடவே இல்லை. ஸோ நேற்று சொன்ன மாதிரி ரெண்டுமே முரண்பாடா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டவ் ஜோன்ஸ் இன்னும் கொஞ்சம் போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா RSIல 65 தான் இருக்கு. ஒரு 70 வரையும் போறது, இன்னும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எது வரையும் போகும்னா 49,200 வரையும் போகலாம். ஏன்னா RSI அங்கதான் ஸ்ட்ராங்கா 70 வரையும் RSI அங்கதான் போகுது. ஸோ அது வரையும் போகலாம். இவன் இன்னைக்கு இந்த ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணணும்னு தான் தோணுது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு புல்லிஷா தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. புல்லிஷா முடிஞ்சதுன்னா நம்ம மார்க்கெட் அகைன் ஒரு கேப் அப் கிடைக்கும். அந்த கேப் அப் எப்படி என்னன்றதெல்லாம் நம்ம நாளைக்கு அனலைஸ் பண்ணலாம். அதுக்குள்ள யூஎஸ் மார்க்கெட் ட்ரேடிங்கும் முடிஞ்சிடும். கணிசமான அளவு அப்சைட்ல இருக்கா டவுன் சைட்ல இருக்கான்றதை நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி கம்மிங் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நாளைக்கு சாட்டர்டேல விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம். முக்கியமா இன்னைக்கு யாராவது நீங்க ப்ராஃபிட் பண்ணா அந்த ப்ராஃபிட்டை போடுங்க. இன்னைக்கு எல்லாருமே என் சைட்ல ப்ராஃபிட் தான், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. ஸோ இன்னைக்கான நாள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.